ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 30 டேஸில் 30 ஸ்கன்ச்சஸ் மாடல் செஞ்சு பார்க்கலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மினி ஸ்க்ரன்ச்சி. குழந்தைங்க அப்புறம் தின்ன ஹேர் உள்ளவங்க பின்னல் போட்டு கீழே இந்த ஸ்கன்ச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 20 இன்ச்சஸ் லென்த் எடுத்துக்கிறேன். அந்த 40 இன்ச்சஸ் லென்த்தை 20 இன்ச்சஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 20 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். 20 இன்ச்சஸ் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிச் வந்து டபுள் ஸ்டிச்சாக கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த ஸ்கன்ச்சி டியூபை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து மினி ஸ்கன்ச்சி தான் செய்ய போகிறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து 6 இன்ச்சஸில் எடுத்துக்கிட்டால் போதும். 5 இன்ச்சஸில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு போடணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் 5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த டியூபை வந்து நம்ம ஸ்கன்ச்சி டியூபை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும். பாருங்கள், இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து எலாஸ்டிக் போடுறதுக்காக கொஞ்சமாக டியூப்பில் வந்து நம்ம கேப் விட்டுருப்போம். அது மூலயமா நம்ம எலாஸ்டிக்கை வந்து உங்களால் இந்த எலாஸ்டிக் போடுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா சிம்பிளாக நம்ம வந்து பின் வச்சு போட்டுக்கலாம். இந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த தையல் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா நம்ம இது போல் இழுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து லாங் லாஸ்ட்டாக வரும். அந்த கேப்பை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கன்ச்சி வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், குட்டி கேப் விட்டுருப்போம் எலாஸ்டிக் போடுறதுக்கு. அதை நீட்டாக சேம் கலர்லையே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கன்ச்சி பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். குட்டி குட்டி நூலை வந்து நம்ம சின்ன கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்கன்ச்சி வந்து நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மினி ஸ்கன்ச்சி ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மினி ஸ்கன்ச்சி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இது போல் நம்ம இன்னும் 30 டேஸில் நிறைய ஸ்கன்ச்சஸ் பார்க்க போகிறோம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.